திவ்ய உண்மை. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாயிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற காரியங்களையே அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை. முடிவு பரியந்தமும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பியிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவனுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய வார்த்தையிலும் எழுத்திலும் உண்மை இருப்பதை சாட்சியாக சொல்லுகிறார். அவர் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடக்கவில்லை. உலகத்திலும் விசுவாசிகளிடத்திலும் தேவனுடைய கிருபையினாலே கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தார். இதற்கு தன்னுடைய மனச்சாட்சியை சாட்சியாக சொல்லுகிறார். தான் சொன்ன பிரகாரம் பவுல் நடந்ததற்கு தன்னுடைய மனது தனக்கு சொல்லும் சாட்சியே தனக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறது என்று அறிக்கை செய்கிறார். மனச்சாட்சியின் சத்தம் தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது. தேவனுடைய பிரதிநிதியாக நம்முடைய மனச்சாட்சி கிரியை செய்கிறது. அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய மனது சொல்லுகிற சாட்சியில் சந்தோஷப்படுகிறார். நம்முடைய மனச்சாட்சி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேளைகளிலும் நம்முடைய மனச்சாட்சி நம்மோடு பேசும். அது சொல்லும் சாட்சி நமக்கு சந்தோஷமாயும் புகழ்ச்சியாயும் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுலின் மனது 3 காரியங்களை சாட்சியாக சொல்லுகிறது. அவை யாவன? பவுலின் நடத்தை, நடத்தையில் உண்மை, நடத்தையில் கபடம் இல்லாமை. பவுல் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடக்கவில்லை. கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தார். பவுலின் மனது அவரோடு பேசுகிறது. அவருடைய மனச்சாட்சி அவரை நியாயம் தீர்க்கிறது. தேவனுடைய கிருபையினால் அவர் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு உலகத்தார் மத்தியிலும் விசுவாசிகள் மத்தியிலும் ஜீவிக்கிறார். தன்னுடைய சுத்த மனச்சாட்சிக்கு தேவனுடைய கிருபையே காரணம் என்று சாட்சியாக அறிவிக்கிறார். பவுலின் வார்த்தையில் உண்மையும் எளிமையும் தேவ பக்தியும் இருக்கிறது. பவுல் ஒளிவு மறைவாக எதையும் சொல்வதில்லை. எதையும் வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். ஒருவரிடத்தில் ஒரு விதமாயும் வேறொருவரிடத்தில் வேறொரு விதமாகவும் பவுல் பேச மாட்டார். பவுலின் வார்த்தையில் முரண்பாடு இருக்காது. கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு பேசக்கூடியவர். தன்னுடைய வாயின் வார்த்தையின் பிரகாரம் ஜீவிக்கிறவர். பேச்சு ஒன்றும் நடத்தை ஒன்றுமாக அவரிடத்தில் வித்தியாசம் இருக்காது. பவுலின் ஜீவியத்தை மாம்சத்திற்கேற்ற ஞானம் ஆளுகை செய்யவில்லை. தேவனுடைய கிருபையே அவரை ஆளுகை செய்கிறது. ஆகையினால் உலகத்திலேயும் விசுவாசிகள் மத்தியிலேயும் அவரால் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு ஜீவிக்க முடிகிறது. பவுல் தன்னை பற்றியும் தன்னுடைய உடன் ஊழியரை பற்றியும் கொரிந்தியருக்கு சொல்லும் போது அவர்களும் தன்னுடைய வார்த்தைகளை அங்கீகரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறார். அவர்கள் பவுலிடத்தில் கண்ணிய குறைவான காரியம் எதையும் இதுவரையிலும் காணவில்லை. பவுல் எழுதிய காரியங்களை அவர்கள் விசுவாசித்து ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முடிவு பரியந்தம் அதை அப்படியே ஒத்துக்கொள்வார்கள் என்று பவுல் நம்புகிறார். இதன் மூலமாய் அவர்கள் ஒருவருக்கொருவர் புகழ்ச்சியாயும் ஆசீர்வாதமாயும் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாளிலே கொரிந்தியர்கள் தனக்கும் தன்னுடைய உடன் ஊழியருக்கும் புகழ்ச்சியாய் இருப்பார்கள் என்பதை பவுல் எதிர்பார்க்கிறார். தாங்களும் அவர்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கிறார். பவுலின் மனமாற்றத்தை பற்றிய சாட்சி கபடம் இல்லாதது, திவ்ய உண்மையானது, மாம்சத்திற்கேற்ற ஞானமுடையது அல்ல, தேவனுடைய கிருபையினால் சாரமேற்றப்பட்டது. திவ்ய உண்மை குற்றத்தை உணர்த்தும், மன்னிப்பை உண்டாக்கும், கட்டளையிடும், சத்தியத்தின் சுபாவம். திவ்ய சுபாவம் வெளிப்படும் விதம் நமது ஊழியம், தேவனிடத்தில் நாம் வைக்கும் அன்பு, இயேசுவிடத்தில் நாம் காண்பிக்கும் அன்பு, நமது விசுவாசம், பிறரிடத்தில் நாம் அன்பு கூறுவது, நமது பிரசங்கம், நமது நடத்தை. திவ்ய உண்மை உடையவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள்: செபுலோன் புத்திரர், எசேக்கியா, நாத்தான்வேல், இயேசு கிறிஸ்து, பவுல், தீமோத்தேயு, லோவிசாள், ஐனிக்கேயாள். 2 கொரிந்தியரில் கூறப்பட்டிருக்கும் 3 திவ்ய காரியங்கள்: திவ்ய உண்மை, தேவனுக்கேற்ற துக்கம், தேவ வைராக்கியம்.
கர்த்தருடைய நாளில் அவருடைய சமூகத்தில் தங்கள் ஊழியத்தின் மூலமாக இவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பவுலும் அவருடைய உடன் ஊழியர்களும் சமர்ப்பிக்கும் போது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ரட்சிக்கப்பட்ட கொரிந்தியரும் இப்போது சந்தோஷமாக இருக்கிறார்கள். இந்த சந்தோஷமும் அவர்களுக்கு பவுல் மூலமாகவே வந்திருக்கிறது. தங்களை தேவனுடைய ஊழியக்காரர் என்று கொரிந்தியர் அங்கீகரித்திருக்கிறார்கள். கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபத்தில் உள்ள சத்தியங்களை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். பவுல் அவர்களை அங்கீகரித்திருப்பது போல அவர்களும் பவுலை அங்கீகரித்திருக்கிறார்கள்.